வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல் வந்த தமிழ் கேள்விகள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். 2023ல் நடந்த பேப்பர் 2 எக்ஸாமுக்குரிய தமிழ் கேள்விகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது கடைசி வீடியோ. இது இல்லாமல் 2 தமிழ் ரிவிஷன் வீடியோ போட்டிருக்கோம், அதுவுமே பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நாலடியார். மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்துக்கூறும் புறத்திணை எது? பொருண்மொழி காஞ்சி. வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு வரும். அதில் நாலடியார் வேளாண் வேதம், திருக்குறள் அந்த சொல்லுக்கு உறுதி சொல்கிறாங்க இல்லையா, இரண்டும் சொல்லுக்கு உறுதின்னு, அது திருக்குறள் இரண்டுக்குரியது. செப்பு திருமேனிகளின் பொற்காலம். இது யாரோட காலம்னா சோழர்களோட காலம்தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம். தமிழ் மொழி எவ்வகையான மொழி குடும்பங்களில் அடங்கும்? திராவிட மொழிகள். தமிழ் மொழி திராவிட மொழிகளில் தான் அடங்கும். கூற்று 1, சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்காற்புள்ளி வரும். கூற்று 2, சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். இதில் 2 கூற்றுமே சரி. கோவில்களில் அக நாழிகையின் மேல் அமைக்கப்படுவது? விமானம். திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கையை தமிழ் எண்ணில் குறிப்பிடுக. இது மொத்தம் எத்தனை இருக்குன்னா 4. தமிழ் எண்ணில் இப்படி தான் போடணும். 4க்குரிய குறி இதுதான். க அப்படிங்கிறது உங்களுக்கு 1ன்னு வரும், ரூனா 5 வரும், ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 வரும். தி ஜானகிராமன் எழுதிய சிறுகதை தொகுப்பு நூல் எது? சக்தி வைத்தியம். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? தாயுமானவர் பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது என்ன? எந்த அணிவகை? அது உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது தான் உயர்வு நவிர்ச்சி அணி. அப்படியே அந்த பொருள்பட பாருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தன்மை அணியில் வரும். இதெல்லாமே இந்த பொருள் வேற்றுமை அணி. பொருள் வேற்றுமை அணியும் கேட்குறாங்க, எல்லா அணியுமே கேட்குறாங்க, அது தெரிஞ்சுக்காங்க. இந்த பொருள் வேற்றுமை அணியில் திருக்குறள் சொல்லலாம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அதில் ஃபஸ்ட்டு ஒற்றுமையை சொல்லியிருப்பாங்க. தீயும் சுடும், நம்ம ஒருத்தவங்களை சொல்கிற சொல்லும் சுடும். ஆனால் தீயால் சுட்டது உள்ளே ஆறிடும், பட் நம்ம சொன்ன சொல் ஆறாது. ஸோ பொருளோட ஒற்றுமையை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வேற்றுமையை பிறகு சொல்கிறது. இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பொருள் வேற்றுமை அணி. தற்குறிப்பேற்ற அணி. இது சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடல் படிச்சிருப்போம். போரிழந்தெடுத்த ஆரையல் நெடுங்கொடி வாரல் என்பனம் போல் மறித்து கை காட்ட. அதாவது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கொடி சும்மா அசையும், அதை கோவலனும் கண்ணகியும் உள்ளே போகிறப்ப இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தன்னோட குறிப்பை ஏற்றி சொல்வார். அதனால் அது தற்குறிப்பேற்ற அணி. பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, ஓமையை சொல்லி அதுக்கு பொருள் விளங்குற மாதிரி செய்வாங்க. இந்த தேர் பற்றி நம்ம ஒரு குறள் கொடுத்துருப்போம். தேர் எங்கே போகும்னா நிலத்தில் போகும், ஆனால் கப்பல் தண்ணியில் போகும். அவங்கவுங்க அந்தந்த இடத்துல இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. ஸோ அப்படி இருக்க மாதிரி உங்களுக்கு டைரெக்டாக அந்த என்ன விஷயங்களும் சொல்ல மாட்டாங்க, ஓமையை மட்டும் சொல்லியிருப்பாங்க. அதுபோல் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிரிது மொழிதல் அணி. என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் + தமிழ் + நா. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்பட்ட கவிஞர் யார்? வானம்பாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும், கவிஞர் முடியரசன். கவிதை கிரீடம் என போற்றப்படும் நூல் எது? குற்றால குறவஞ்சி. நட்சத்திரவாசி என்னும் நாடகத்தை எழுதியவர் யார்? சிவராமலிங்கம். மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறப்பது. இந்த எழுத்துக்கள் பிறக்கமிட கூட கடைசியாக போட்ட லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லி பாருங்கள். எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு கேள்வி வந்தாலே நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய எழுத்து சொல்லி பார்த்தாலே அது உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். படிக்கலனாலும் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய அமைப்பை நடத்தியவர் யார்? டிகே சிதம்பரனார்.
துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என கூறும் நூல் யாது? புறநானூறு. இது மாதிரி நிறைய பாடல் வந்து புறநானூறுலேருந்து கொடுப்பாங்க. இட்லிப்பூ. இந்த பூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றிப்பூ. இந்த ஆணிரையை கவர்வதுக்காக திருடுறதுக்காக போவாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த வெற்றிப்பூ சூடி தான் போய் திருடிட்டு வருவாங்க. ஸோ ஒவ்வொரு பூக்கும் என்ன விளக்கம் அப்படிங்கிறத லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோலே கொடுத்துருக்கேன். அந்த 2 வீடியோவில் பாருங்கள். செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்துவது தொடர்பான சிந்தனையோட்டத்தை முன்வைத்தவர் யார்? விக்ரம் சாராபாய். நாமக்கல் கவிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? காந்திய கவிஞர். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம்னார் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இன்னொரு பேர் காந்திய கவிஞர். ஓமை கவிஞர்லாம் சுரதா வருவாங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தேசிய கவிஞர் பாரதியார். சிந்துக்கு தந்தை பாரதியார். உடம்படு மெய்கள் எவை? உடம்படு மெய்கள் இதுதான், இவ். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? இந்த ஹைக்கூ கவிதையை எழுதியவர் யார்? அமுதோன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இக்கூற்று இடம்பெறும் நூல் எது? புறநானூறு. இது மேட்ச் பண்ணுங்க. ஆன்சர் இதான் வரும். இயற்கை அன்பு எதுனா பெரிய புராணம். இதில் தான் அன்பு பற்றி சொல்லியிருப்பாங்க, பெரிய புராணம். இயற்கை தவம் சிந்தாமணி, சீவக சிந்தாமணி இயற்கை தவம். இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இன்பம்னா களி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கலித்தொகை வந்து இன்பக்களம். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. சன்மார்க்க சண்டமாருதம் யார்? முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பற்றியும் கேள்விகள் வந்து நிறைய வருது. அந்த டாபிக் வந்து நல்லா படிச்சுக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு வந்து ஃபைனலாக ஸ்டார் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இங்கே கரெக்டான ஆப்ஷன் இருக்காது, அதனால். இயற்கை இன்பக்களம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் இப்போ தான் பார்த்தோம், கலித்தொகை. இன்பம்னாலே களி ஞாபகம் வச்சுக்கணும். பின்வரும் குறட்பாக்களில் எது ஏகதேச உருவக அணிவகையை சார்ந்தது? இதுதான். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஏதாவது ஒன்று மட்டும்தான் கரெக்டாக உருவகப்படுத்தியிருப்பாங்க, இன்னொன்று உருவகப்படுத்த மாட்டாங்க. இது நிறைய நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே அணி எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். அதில் வித் எக்ஸாம்லோடய கவர் ஆகிடும். அப்போ திரும்ப உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்தால் ஈஸியாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள் ரிவிஷனுக்கு. 103 பாடல் வரிகளை கொண்ட நூல் எது? முல்லைப்பாட்டு. 10 பாட்டிலே மிக குறுகிய அடிகளை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தா முல்லைப்பாட்டு தான். அது 103 அடிகள் தான் இருக்கும். உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை எனப்படுவது எது? யோகம். அப்படியே மேட்ச் பண்ணுங்க. எஸ் ராமகிருஷ்ணன். கதாவிலாசம். தாராபாரதி விடியல்கள். பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் வந்து கலிசாறு. வே ராமலிங்கனார் சங்கொலி. 4 அறிவதுவே அவற்றொடு கண்ணே தொடர்புடைய உயிரிகள். அதாவது 4 அறிவு உடையது எது? நண்டு, தும்பி. இதுதான் 4 அறிவு உடையது. இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு வீடியோவில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எம்மொழியில் அமைந்துள்ளன? தமிழ் மொழியில் தான் அமைஞ்சிருக்கு. கதாமோகினி என்று சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட பெண்மணி யார்? வைமு கோதை நாயகி. இரட்டுற மொழிதல் அணி பொருந்தும் சொற்களை தேர்ந்தெடுக்கவும். தேங்காய், நாய். இரட்டுற மொழிதல் அணிக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேடை அணி. அதாவது ஒரே பாட்டிலே 2 பொருள் படி வர்றபடி அவங்க வந்து பாடுவாங்க, 2த்துக்குமே பொருந்தும். அது போல் ஒரு பாட்டில் தேங்காய்க்கும் நாய்க்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். அதனால தான் இது வந்து இரட்டுற மொழிதல் அணி. விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நிறுவிய ஆண்டு எது? 1921. ஸ்மார்ட் கார்டு என்பதன் தமிழாக்கம். ஸ்மார்ட் கார்டுனா திறன் அட்டை. நீலகேசி எச்சமய தொடர்புடைய நூல் எந்த சமயத்தை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. சமணம்.
வண்டோடு புக்க மணவாய் தென்றல் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? இது நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துட்டோம். சிலப்பதிகாரம். அதுபோல் மாமழை போற்றதுன்னு ஒரு பாடல் வரும். அதுவும் சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் எழுதுனதான். இதுவும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்கவும். அன்னம், வயல். அலையும் சுவடும் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியம். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த அறுவை மருத்துவத்திற்கான அறிவியல் செய்தியை நமக்கு அளித்த சங்க இலக்கிய 8 தொகை நூல் எது? நற்றிணை. 100 செரு ஆயினும் தமிழ்த்துப்புக்கு உணிலே. இவ்வரியில் இடம்பெறும் செரு என்ற சொல் எதனை குறிக்கும்? செருனா வயல். பவநந்தி முனிவரின் உருவ சிற்பம் எந்த ஊரில் உள்ளது? மேட்டுப்புதூர். வினை, வினா, பெயர் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது. பயனிலை. வினை, வினா, பெயர் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது. அதற்கு பேர் பயனிலை. எப்படி பெயரிடுவேன் என்ற இசைத்தொகுப்பின் ஆசிரியர் யார்? இளையராஜா. காந்தியடிகள் சென்னைக்கு வந்த நாள்? February 1919. பின்வருவற்றுள் சரியானதை எழுதுக. இதற்கான விட 2 கொடுத்துருக்காங்க. பியும் டியும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 10 பாட்டும் 8 தொகையும் 17 கீழ்கணக்கு நூல்கள் அடங்காது. 10 பாட்டும் 8 தொகையும் 17 மேற்கணக்கு நூல்கள் அடங்கும். இப்போ 2மே சரி. சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு. நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. இவ்வரிகளை கூறியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். புல்லின் இதழ்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வால்ட் விட்மன். மீசைக்கார பூனை என்ற நூலை எழுதியவர் யார்? பாவண்ணன். வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் எது? தூது. தூதுதான் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது. கூற்று 1. மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் மணல் சிற்பம் என்பது. கூற்று 2. பானை செய்யும் சக்கரம் திருவை எனப்படும். கூற்று 1 தவறு, 2 சரி. விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறியவர் யார்? அப்துல் கலாம். இதை எழுதினவர் லில்லியன் வாட்சன். விளக்குகள் பல தந்த ஒளி. பட் இது பிடிக்கும் யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால கொஸ்டினை தெளிவாக படிச்சுக்கணும். அப்துல் கலாம். ஸோ இதை மேட்ச் பண்ணுங்க. சரியான விடை இதுதான். இளஞ்சி. இளஞ்சினா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இளஞ்சி. புனர்குளம். புனர்குளம் அப்படின்னா நீர்வரத்து மழையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை தான் புனர்குளம். குமிழி ஊற்று. அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு மேல் கொப்பளித்து வரும் ஊற்றுக்கு பேர் குமிழி ஊற்று. குண்டம்னா என்னன்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. இந்த இளஞ்சி அடிக்கடி கேட்பாங்க. கற்றோருக்கு கல்வி நலனையல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடலடியின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர். கீழே உள்ள அடி எவ்வகையை சார்ந்தது? நன்றி மறப்பது, நன்றன்று, நன்றல்லது. அளவடி. கவிஞர் வாணிதாசனின் ஓடை என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொடுவானம். இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. முறை. முறைனா கண்ணோடாது உயிர் வவ்வல். அறிவு. பேதையார் சொல் நோன்றல். செறிவு. செறிவுனா கூறியது மறாமை. நிறை. மறை பிறர் அறியாமை. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் எனும் நூற்பாய் இடம்பெற்ற நூல் எது? நன்னூல். டேஷ் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது.
விதித்தல் பொருள் வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று தன்மையிடத்தில் வராது. பூஜ்யங்களின் சங்கிலி இந்த கவிதை நூலோட ஆசிரியர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியன். சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இது பழம் அன்று, இவை பழங்கள் அல்ல. இதுதான் சரியா வந்திருக்கு. அதாவது எல்லா இடத்துலையும் கரெக்டாக வர்றதுக்கு. கொள்களிறு எவ்வகை தொகை? நிலைத்தொடர். வினைத்தொகை. ஏன்னா 3 காலங்களுமே மறைஞ்சு வருது பாருங்க. கொல்லுகின்ற களிறு, கொல்லும் களிறு, அது போல எல்லா காலத்துக்குமே பொருந்தி வரும். அது மறைஞ்சு வருது, அதுதான் வினைத்தொகை. சேயோன் மேய மைவரை உலகம் என்று உரைக்கும் நூல் எது? தொல்காப்பியம். மறுக்கொழுந்து நட்டான் என்பதன் ஆகுபெயர் என்ன? சினையாகு பெயர். கொழுந்துன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, அது உறுப்பு, அதனால சினை எல்லாமே உறுப்பை குறிக்கிறது. இப்போ சினையாகு பெயர் மறுக்கொழுந்து நட்டான். அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனள் கொல் என்ற வரி இடம்பெறும் இலக்கியம். நற்றிணை. நட்புக்கோட் படலம் கம்பராமாயணத்தில் எக்காண்டத்தில் இடம்பெறுகிறது? கிட்கிந்தா காண்டம். திருவல்லிக்கேணி ஆறு என்று அழைக்கப்படும் ஆறு எது? கூவம் ஆறு தான் திருவல்லிக்கேணி ஆறு. காட்டின் மூலவர் என அழைக்கப்படும் விலங்கு எது? யானை. காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படும் விலங்கு யானை. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு இக்குறளில் உள்ள தோன்றா எழுவாய் சொல்லை கூறுக. காட்சி. புலன் என்னும் இலக்கிய வகையை குறிப்பிடும் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். சங்க இலக்கியத்தில் கலித்தொகையில் செறிவு எனப்படுவது கூறியது மரா அமை பாடலில் வரியின் பொருள் யாது? இன்னைக்கு அம்மா எதுவுமே கொடுக்கல பாருங்க, நம்மளா புரிஞ்சுக்கணும். ஆனா முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயில் முள்ளியார். திரியோக மருந்து என்று நீலகேசி குறிப்பிடுவது எதனை? இதுதான் நல்லறிவு, நட்காட்சி, நல்லொழுக்கம். திரியோக மருந்து. யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட குற்றியல் இகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். கூற்று 2. இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இரண்டும் சரி. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்கழி செருவின் உழா அது செய்த. உழா அது என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? செய்யுள் இசை அளபடை. இங்க பாருங்க, உழா அது அப்படி வந்திருக்கு. இப்படி வந்துச்சுன்னா அது செய்யுள் இசை அளபடை. யானை சவாரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாவண்ணன். தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தீ தணிந்தது. இந்த பாடல் அடியை நிறைவு செய்யணும். கடைசியா என்ன வரும் இந்த சென்டென்ஸ்ல? என்னா. தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தீ தணிந்தது என்னா. இதுக்கு சரியான விடை. ஆத்திரம் கண்ணை மறைத்திரும் போது அறிவுக்கு வேலை கொடு. மேற்கண்ட வரிகளை பாடியவர் யார்? ஆலங்குடி சோமு. அஞ்சாடி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? பூமணி. இந்த டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே என்று கூறியவர் யார்? காவற்பெண்டு. விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வருவதன் பெயர் என்ன? எழுத்து பேரு. தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் எது தவறான ஒன்று அப்படின்னா இதுதான். லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரின் லகரம் நகரமாய் திரிவதுண்டு. இச்சொற்களுக்குரிய சரியான இலக்கண குறிப்பினை தேர்வு செய்க. அரண். இந்த சொல்லுக்கு என்ன இலக்கண குறிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா ஈற்றுப்போலி. அறம் வருது இல்லையா, இம். இம் வர இடத்துல இன் வந்திருக்கு.
பட் இருந்தாலும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியது தான், மீனிங் மாறாது. அப்படி இருந்ததுன்னா ஈற்றுப்போலி. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன்னு. மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனை மறுக்குந்து. இத்தொடர் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. கீழ்கண்ட பெண் புரட்சியாளர்களில் 2014 நோபல் பரிசு பெற்றவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. ஆக்சுவலாக அங்கே பெண் புரட்சியாளர்கள் கொடுத்துருக்க கூடாது, ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் புரட்சியாளர்களில் 2014 நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னு கொடுத்துருக்கணும், கைலாஷ் சத்யார்த்தி. ஏன்னா இவங்க வந்து பெண் கிடையாது, ஆண். இன்னொருத்தவங்களும் வாங்கியிருக்காங்க, ஒரு பெண் வந்து 2014 நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மலாலா யூசப்சாயி. அவங்க பேர் கொடுத்துருந்தா இங்கே கரெக்டாக வந்திருக்கும், பெண் புரட்சியாளர்னு கொடுத்துருந்தா. கைலை கலம்பகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர். கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் பயண இலக்கிய நூலை எழுதியவர்? தி. ஜானகிராமன். கூற்று 1 ஆடு கொடி வளர்த்தமிழ் இரண்டும் வினைத்தொகைகளாகும். கூற்று 2 வினைத்தொகையை காலம் கறந்த பெயரெச்சம் என்பர். இதில் வந்து ரெண்டுமே சரி, லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டுமே சரி. உவர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் என்ன? உவர்மன் அப்படின்னாலே கூவல். உயிர் தொடர் குற்றியலுகரத்தை குறிக்கும் சொல்லை கண்டறிக. முரடு பிளஸ் காலை, முரட்டுக்காலை. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்னும் தன் வரலாற்று நூலின் ஆசிரியர் யார்? சலீம் அலி. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கவும். காணடை என்பது கண்டு அடைதல். விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி தான் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். சரியான தொடரை கண்டறிக. இதில் சரியான தொடர் வந்து இதுதான். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் என தொடங்கி சிற்பத் தொழிலின் 10 உறுப்புகள் குறித்து கூறும் நூல் எது? திவாகர நிகண்டு. வாய்க்கால் மீன்கள் 1995ஆம் ஆண்டில் பெற்ற பரிசு யாது? தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூல் பரிசு. அமைச்சர்களை காவிதி மாக்கள் என்றவர்? மாங்குடி மருதனார். சங்க காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்ட ஊர் இன்று டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? தருமபுரி. புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் என வேண்டுபவர் யார்? தேனரசன். 2 அடைமொழிகளை கொண்ட 10 பாட்டு நூல் எது? நெடுநல் வாடை. உப்பு கடலை குடிக்கும் பூனை என்னும் நூலை எழுதியவர் யார்? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி இத்தொடர் பயின்று வரும் நூல் எது? சிலப்பதிகாரம். நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? வெற்றி வேர்க்கை. அதிவீரராம பாண்டியர் எழுதுனது தான் இது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து நருந்தொகை, வெற்றி வேர்க்கை. தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. கவிதைக்கு சொந்தக்காரர் யார்? மு. மேத்தா. கண்ணீர் பூக்கள் ஃபேமஸானது இவரது. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று குறிப்பிடும் நூல் எது? பிங்கள நிகண்டு. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை ஆகும். இந்த கூற்று வந்து யாருடையது? விஜயலட்சுமி பண்டிட். வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ மேற்கண்ட பாடலில் இடம்பெற்றுள்ள ஓமையின் வகை என்ன? பயன் ஓமை. இது ஆல்ரெடி இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. தவறான இணையை கண்டுபிடிக்கவும். வன்தொட குற்றிலகம் பசு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தவறானது. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், இது சச்சிதானந்தன் அவர்களோட கூற்று. ஐநாவின் முதல் பெண் தலைவர் யார்?
முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1999 இலங்கை அரசின் சாகித்ய பரிசை பெற்றவர் யார்? முத்துலிங்கம். செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் யார்? காரல் கபெக். உலக பெருந்தமிழர் என்று போற்றப்படுபவர் யார்? ரா. இளங்குமரனார். வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இந்த பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். இந்த கமுகுனா பாக்கு, அது கூட கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமல்லபுரத்தில் இடம்பெறாத இடங்களை தேர்க. தட்சிணமேரு, இது மாமல்லபுரத்துல கிடையாது. குகை கோயில், ஒற்றைக்கல் கோயில், குடைவரை கோயில், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் மாமல்லபுரத்துல இருக்கு. ஆனா தட்சிணமேரு அப்படிங்கிறது தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோவிலை குறிக்கும். இது இன்னொரு கேள்வியா வந்திருந்தது, தட்சிணமேருனா என்னன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவையதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்னும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர் யார்? கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.